சிவகாசி ராயல் பதிப்பகத்தின் இந்திய அரசியலமைப்பு குரூப் 1 தேர்வில் நேரடியாக கேட்கப்பட்ட 15 வினாக்கள். இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா திரையில் தெரியக்கூடிய சிவகாசி ராயல் பதிப்பகத்தின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேரடியாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிவகாசி ராயல் பதிப்பகத்தின் சமூக பொருளாதார பிரச்சனைகள் குரூப் 1 மெயின்ஸ் தேர்விற்கு மாணவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா திரையில் தெரியக்கூடிய ராயல் பதிப்பகத்தின் தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நேரடியாகவே ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். TNPSC mentor. அனைவருக்கும் வணக்கம்பா. டிஎன்பிஎஸ்சி மென்டார் சார்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய திருக்குறள் தொடர்பான கேள்விகளுக்காக தினமும் நம்ம திருக்குறள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், உரிய விளக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் குறள் 3 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மென்டார் வழங்கக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். வாங்க நம்ம இப்ப குறளை பார்க்கலாம். இன்று நம்ம எடுத்துக்கக்கூடிய குறள் என்ன அப்படின்னா, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. இன்னொரு கூட வாசிக்கிறேன். முதல்ல குறளை நல்லா வாசிக்க பழகிக்கோங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. இதான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க குறள். இதுல இந்த குறள்ல எதை பத்தி சொல்ல வராரு அப்படின்னா, இந்த எண்டுல ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, மலை. மலைன்னு ஒரு வார்த்தை இருக்கா, இந்த மலையை பத்தி தான் இந்த குறள்ல சொல்ல போறாரு. என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம். 2 வார்த்தைய கொடுத்திருக்காரு, கெடுப்பதும் எடுப்பதும். சரியா? கொடுக்க வல்லதும், அதாவது கெடுக்க வல்லதும். கெடுப்பதும் சொல்லியிருக்காரு, அதாவது பெய்யாம கெடுக்கிறது. எடுப்பதும்னா உயர்த்துதல், பெஞ்சு உயர்த்துதல். 2 வகையா நம்ம கம்பேர் பண்ண போறாரு. அப்ப என்ன அர்த்தம்? மழையினுடைய இன்றியமையாமைய இந்த குறள்ல சொல்றாரு, மழையினுடைய அவசியத்தை சொல்றாரு, மழையினுடைய முக்கியத்துவத்தை சொல்றாரு. சரியா? சோ இந்த குறள்ல என்ன சொல்றாங்க? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. சோ கெடுப்பதும் அப்படின்னா இதுவரைக்கும் நன்றாக வாழ்ந்து உயர்ந்து நின்றவரை என்ன செய்யும்? கெடுத்துரும். சரியா? என்ன சொல்லியிருக்கிறாங்க? வாழ்வாரை வாழ்வாரை மழை எப்படி கெடுக்கும்? பெய்யாது நின்று கெடுக்கும். பெய்யாது நின்று கெடுக்கும். வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுக்கும். ஓகேயா? சோ இந்த வார்த்தைக்கு அதான் மீனிங். இதுவரைக்கும் நல்லா வாழ்ந்தவரை மழையே பெய்யாம கெடுக்கும், பெய்யாது நின்று கெடுக்கும். ஓகேயா? சோ கெடுப்பதும். அடுத்து கெட்டார்க்கு, அவ்வாறு இதுவரைக்கும் வாழ்வில் முன்னேறாதவர்களுக்கு மனம் நொந்து இருப்பவரை, மனம் நொந்து இருப்பவரை, அதான் கெட்டார்க்குன்னா மனம் நொந்து இருப்பவர். தீய செயலால கெட்டவர் கிடையாது, ஏதோ வாழ்க்கையில தொழில நசிஞ்சிருக்காரு. இப்போ விவசாயம் எடுத்துக்கிடுவோம். ஒரு விவசாயம் எடுத்துக்கிட்டோம்னா மழை நன்றாக பெஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த விவசாயம் நல்லா இருக்கும், விவசாயி நல்லா இருப்பாரு. அதே இது மழை பெய்யாது போய் என்ன செய்யும்? கெடுத்துரும். அதான் வாழ்வாரை, நன்றாக வாழ்ந்தவரை பெய்யாது நின்று கெடுக்கும். மனம் நொந்து இருப்பவரை, மனம் நொந்து இருப்பவரை, மனம் நொந்து இருப்பவரை அதான் கெட்டாருக்குன்னு கொடுத்திருக்காங்க. மனம் நொந்து இருப்பவருக்கு துணையாக நின்று, சார்வாய்னா துணையாக. ஒவ்வொரு வார்த்தைக்கு மீனிங் சொல்லிட்டே வரேன். சோ எக்ஸாம்ல அப்படிதான் கேட்பாங்க, அந்த வார்த்தை எதை குறிக்க வருது அப்படின்னு தான் கேட்பாங்க. சரியா? மனம் நொந்து கெட்டவருக்கு, மனம் நொந்து கெட்டவருக்கு சார்வாய்னா துணையாக நின்று. ஓகேயா? சோ மற்றாங்கே அப்படிங்கறத வார்த்தையை தனியா வச்சுக்கோங்க. எடுப்பதும், எடுப்பதும்னா இந்த இடத்துல என்ன மீனிங்ல வந்திருக்கு அப்படின்னா, உயர்த்துவதும். இது வந்து கெடுப்பதும் வருது, இது வந்து எடுப்பதும்னா உயர்த்துவதும்ங்கிற மீனிங்ல வருது. எடுப்பதும்னா உயர்த்துவதும். எல்லாம் மலை. ஓகேயா? சோ கெடுப்பதும் மலைதான், எடுப்பதும் மலைதான். அதாவது வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுப்பதும் மலைதான். மனம் நொந்து இருக்கக்கூடிய, மனம் நொந்து நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தாழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை உயர்த்துவதும் மலைதான் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
இந்த மற்றாங்க அப்படிங்கிறது என்ன மீனிங்னா அவ்விடத்து அப்படிங்கிற மீனிங்ல வரும், அப்பொழுது அப்படிங்கிற மீனிங்ல வரும். என்ன எதுக்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு அப்படின்னா கம்பேர் பண்றாரு. கெடுக்கக்கூடிய மழைதான், பெய்யாது நின்று கெடுக்கக்கூடிய மழைதான் பெய்து உயர்த்தும். பெய்யாது நின்று கெடுக்கக்கூடிய மழைதான் என்ன செய்யும், பெய்து வாழ்வில் ஒருவரை உயர்த்தும் அப்படிங்கிற கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. மற்றாங்க அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெடுப்பதும் எடுப்பதும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை கெடுப்பதும் சொல்லலாம், கெடுப்பதும் எடுப்பதும் சொல்லலாம். இப்படி சொல்லும் பொழுது வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு, இந்த இத்து கூட ஒரு ஊவை சேர்த்து கெடுப்பதும் எடுப்பதும் எழுதியிருக்காரு. எதற்காக அப்படின்னா செய்யுள்ள ஒரு சொல் இனிய ஓசையோடு வருவதற்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தையில ஒரு இந்த இத்து கூட ஒரு எழுத்து கூட என்ன செய்ய ஊங்கிற வார்த்தைய கெடுப்பது ஊம் அப்படின்னு சொல்லி தூவா மாத்திருக்கிறாரு. எதற்காக மாத்திருக்கிறாரு, சொல்லினுடைய இனிய ஓசைக்காக மாற்றிருக்கிறாரு. இதுக்கு பேர் இந்த இலக்கண குறிப்பு இதுக்கு என்ன வரும்னா இன்னிசை அளபடை வரும். இந்த இதுக்கு என்ன பேர் வரும், இன்னிசை அளபடை வரும். ஓகே, இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து குரல்ல இருந்து கேட்கறதுக்கு என்ன கேட்கலாம், எடுப்பதும் அப்படிங்கிற வார்த்தை என்ன மீனிங்ல வருது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும், உயர்த்துவதும் அப்படிங்கிறத மீனிங்ல எழுதணும். சார்வாய் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா துணையாய் நின்றன்னு சொல்லணும். கெட்டாருக்கு அப்படின்னா தீய செயல்ல கெட்டா இருக்கா இல்ல தொழில கெட்டா இருக்கா அப்படின்னா வாழ்வில் பொருளாதாரமின்றி மனம் நொந்து கெட்டவருக்கு, வாழ்வில் பொருளாதாரத்துல மனம் நொந்து கெட்டவருக்கு அப்படிங்கிற மீனிங்ல வந்திருக்கு. சோ அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. கெடுப்பதுவும் அப்படின்னா என்ன மீனிங்ல வருதுன்னா வாழ்வில் உயர்ந்து நிற்பவரை, வாழ்வாரை, நல்ல செல்வத்துல கொளிப்பவரை, வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுப்பது. சோ இதுதான் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு மீனிங். ரெண்டையும் என்ன செய்யறாரு, இது ஒரு வார்த்தை இது ஒரு வார்த்தை. ரெண்டுக்கு என்னது, கெடுப்பதும்னா மழை பெய்யாம கெடுக்கிறது, கெட்டாருக்கு இந்த இடத்துல இருக்காது இந்த வார்த்தை யூஸ் பண்ணாரு, மழை பெய்து அவங்களை வாழ வைக்குது. ரெண்டையும் ஒரு பக்கத்துல சொல்லி அதை கம்பேர் பண்ணி எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அருமையான குரல். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லப் பண்ற மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மூணு வார்த்தையை ஃபில்லப் பண்ற மாதிரி கேட்கலாம். கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் இதை ஃபில்லப் பண்ற மாதிரி கேட்கலாம். மேக்ஸிமம் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது ஈஸியானது. ஸோ இந்த மூணு தான் ஃபில்லப் பண்ற மாதிரி, மற்ற 4 வார்த்தைகளை கொடுத்துட்டு இதை ஃபில்லப் பண்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் வீடியோ பார்த்தா கூட போதும். எல்லா வார்த்தைக்கும் நான் மீனிங் சொல்லியிருக்கிறேன், எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். தொடர்ச்சியா இது போன்று குரலுக்கான அர்த்தங்களை வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக அனைத்து எக்ஸாம்பிளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.